நாம கேள்விப்படுற அளவுக்கெல்லாம் அவன் ஒன்றும் ரொம்ப பெரிய ஆளெல்லாம் கிடையாது. இங்க சென்னையில கொஞ்சம் ஃபேமஸான புருஷோத்தமன் ஃபேமிலி இருக்காங்க. இவன் அங்கதான் அவங்களோட வீட்டோட மருமகனா இருக்கான். இவனை அங்க யாருமே அவனை மதிக்கிறது கூட கிடையாது. ரொம்ப ரொம்ப லோக்கலான ஒருத்தன். காசுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவான். அப்படிதான் இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட என்னோட ஃபியான்சி சௌந்தர்யா பின்னாடி அவன் சுத்திக்கிட்டு இருக்கான். அது எனக்கு பிடிக்கல. அதனால தான் அவனை கூப்பிட்டு பேசலாம்னு போனேன். இந்த மாதிரி போட்டு அடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் நான் கூட கூப்பிட்டுட்டு போயிருந்த பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் வேற அடிச்சிட்டான். அவனுக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்காம போயிட்டேன். 10-15 பாடி கார்ட்ஸ் இருந்ததுனால அவனால் சமாளிக்க முடிஞ்சது. ஆனால் நான் இனி அடுத்து அவனை மீட் பண்ண போகிறப்போ எப்படியும் நம்ம கிட்ட இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் மொத்தமாக கூப்பிட்டுட்டு போய் அவனை காலி பண்ண போகிறேன் என்று ஜேம்ஸ் சொல்ல, நீங்கள் சொல்கிற எதையுமே என்னால் நம்பவே முடியல. ஆனால் நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் லோக்கலான ஒரு ஆளுக்கு இந்த அளவுக்கு தைரியம் இருக்கவே கூடாது. நாம் எவ்வளவு பெரிய ஆளுன்னு அவனுக்கு புரிய வைக்கணும். ஆமாம், இவனுக்கு எங்கேருந்து இந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சு என்று கேட்க, இவனுக்கு சப்போர்ட்டா அந்த நந்தகுமார் இருக்கான். அந்த நந்தகுமாரும் ராக்கெட் ராஜாவும் இது ஒரு வகையில் இவன் கூட கூட்டணி வச்சிருக்காங்க. அவங்க 2 பேர் இருக்கிற தைரியத்தில் தான் இவன் இந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது என்று ஜேம்ஸ் சொன்னான். நந்தகுமார் பெயரை கேட்டதும் டேனியின் முகம் மிகவும் இறுக்கமாக மாறியது. இந்த நந்தகுமார் தேவையில்லாம நம்ம லத்தீன் ஃபேமிலி குரூப்ஸோட மோதிக்கிட்டு இருக்கான். இவனை எல்லாம் ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். இந்த நந்தகுமாருக்கு கமர்ஷியல் ரீதியா சப்போர்ட்டா இருக்க அந்த ராக்கெட் ராஜாவையும் தான் ஃபர்ஸ்ட் கொல்லணும். இவங்க 2 பேரும் தான் என்னோட லிஸ்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் 2 நேம்ஸ். இவங்க 2 பேரையும் காலி பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் அடுத்த வேலையை பார்க்க போறேன் என்று டேனி சொல்ல, அதை கேட்ட ஜேம்ஸிற்கு அத்தனை ஒரு சந்தோஷமாக இருந்தது. உண்மையை சொல்ல போனால் விக்ரமிடம் அடிவாங்கிய தருணங்களை நினைத்தால் இன்னும் அவன் அடிவயிற்றில் பயபந்து உருளைகள் உருளுவது போலதான் அவன் உணர்ந்து கொண்டிருக்கிறான். அவனை எதிர்ப்பது மிகவும் கடினம். அவனுக்கு இருக்கும் திறமை தனக்கோ இல்லை, தன்னை சுற்றி இருக்கும் யாருக்குமே இல்லை என்று உணர்ந்தவன் அவனை ஏதாவது ஒரு விதத்தில் பழிவாங்கியே ஆக வேண்டும் என்று நினைத்தாலும் அது இயலாத காரியம் என்று நினைத்தவனின் மனது கோபத்திலும் அதே சமயம் அவனை நினைத்து பயத்திலும் குமுறி கொண்டிருக்க, இப்பொழுது டேனி வந்துவிட்டதாலும் அவனுக்கு ராக்கெட் ராஜா நந்தகுமார் மீது இருக்கும் கோபத்தை உணர்ந்து கொண்டதாலும் எப்படியும் டேனியால் விக்ரமை சமாளித்து விட முடியும். நிச்சயமாக டேனி விக்ரமை கொன்று விடுவான் என்ற ஒரு நம்பிக்கையில் அவன் மனதிற்குள் அளவில்லாத சந்தோஷம் தாண்டவம் ஆட ஆரம்பித்தது. இப்பொழுது டேனிக்குள் இருக்கும் கோபத்தை தனியே விடாது அவனை இன்னும் உசுப்பேத்தி விட வேண்டும் என்று நினைத்த ஜேம்ஸ் அவனிடம், டேனி, நீங்க சொல்றதை கேட்கிறப்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாவும் அதே சமயம் ஷாக்கிங்காகவும் இருக்கு. டேனி, நீங்க சொன்ன மாதிரி தான் இப்போ ரீசன்ட் டேஸ் அந்த நந்தகுமார் லத்தீன் குரூப்ஸுக்கு அகைன்ஸ்டா நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம அடுத்தடுத்து டார்கெட் வைக்கிற எல்லா மூவையும் அவன் தான் தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கான். இப்படியே போனா நம்மளோட பிளான் இங்க சென்னையில எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. நாம இங்கிருந்து காலி பண்ணி மறுபடியும் நம்ம இடத்துக்கே திரும்பி போற மாதிரி தான் இருக்கும். நந்தகுமார் பணம் ரீதியா நம்ம எல்லாரையும் தாக்கணும்னு நினைச்சா ராக்கெட் ராஜா நீங்க சொன்ன மாதிரி அவனுக்கு கமர்ஷியல் ரீதியா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவங்க 2 பேரும் இருக்கிற திமிர்ல தான் இப்ப புதுசா ஒன்னுத்துக்கு ஆகாத அந்த லோக்கலான ஆளு விக்ரம் முளைச்சு வந்துட்டு எல்லார் மேலேயும் கை வச்சுக்கிட்டு இருக்கான். இது இப்படியே போச்சுன்னா லத்தீன் குரூப்ஸ் எதுவுமே இல்லாம காலியா போயிடும். அதனால நீங்க இப்போ சொன்ன இந்த விஷயத்தை நாம கண்டிப்பா உண்மையாக்கியே ஆகணும். நந்தகுமார், ராக்கெட் ராஜா இவங்க 2 பேரையும் கொன்னுட்டு இவங்க சப்போர்ட்ல ரொம்ப திமிரா ஆடிக்கிட்டு இருக்க விக்ரம நம்ம கொன்னே ஆகணும். இமீடியட்டா நாம இதை எல்லாத்தையும் பண்ணியே ஆகணும். இதை உங்களால கண்டிப்பா பண்ண முடியுமா என்று அவன் மிகவும் ஆர்வமாக கேட்க, அவனை பார்த்து மூச்சு விடாமல் சிரித்த டேனி, பண்ண முடியுமான்னு நீ என்கிட்ட சந்தேகமா கேட்காத ஜேம்ஸ். நிச்சயமா நான் இதை பண்ணி முடிச்சிட்டு தான் இங்கிருந்து போவேன். அந்த ஒரு முடிவுல தான் நான் இங்க வந்திருக்கேன். கூடிய சீக்கிரத்திலேயே அந்த நந்தகுமாருக்கும் ராக்கெட் ராஜாவுக்கும் நான் ஒரு முடிவு கட்டிட்டா நீ சொன்ன அந்த விக்ரம் அப்படியே தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் என்று சிரித்து கொண்டே சொல்ல, இப்பொழுது ஜேம்ஸும் அவனுடன் சேர்ந்து சிரிக்க ஆரம்பித்தான். விக்ரமை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்ற ஒரு வஞ்சகமான எண்ணம் அவன் மனதில் தலைவிரித்து ஆட ஆரம்பித்தது. விக்ரம், ராக்கெட் ராஜா, நந்தகுமாரை அழிப்பதற்காக டேனியும் ஜேம்ஸும் ஒரு திட்டம் போடுகின்றனர். அவர்களது இந்த திட்டம் சுரபிக்கும் பாதகமாக அமைகிறது. உங்க பிளான் ரொம்பவே நல்லா இருக்கு டேனி. இதை நம்ம அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா காலி ஆயிடுவாங்க. அதே சமயம் நந்தகுமார் அண்ட் புருஷோத்தமன் கம்பெனி 2மே அப்படியே நம்ம கைக்கு வந்துடும் என்று சிரித்து கொண்டே சொன்னான் ஜேம்ஸ். அப்போ நீங்க சொன்ன அந்த ஆள் இப்போ இங்க இருக்கானா என்று கேட்டான்.
ஆமா, இங்குதான் இருக்கான். அவன் கால் செய்த 10வது நிமிடத்தில் கருப்பு லாங் கோட் மற்றும் சூட் அணிந்த, பார்ப்பதற்கு டிடெக்டிவ் போன்று கருப்பு கண்ணாடியும் கருப்பு தொப்பியும் அணிந்திருந்த ஒரு உயரமான மனிதன் ஒருவன் அந்த ரூமிற்குள் வந்தான். அவனை சுற்றி துப்பாக்கி வீரர்கள் அவன் கைவசம் இருந்தனர். அவனது கருப்பான தோற்றமும் அவனது உருவமும் ஜேம்ஸை சிறிது அச்சப்படுத்தியது. அதே சமயம் அவன் மனதிற்குள் ஒரு நிம்மதியும் பிறந்தது. கண்டிப்பா இவன் இந்த பிளானுக்கு செட் ஆவான். நாம நினைச்ச மாதிரி அந்த விக்ரம், ராக்கெட் ராஜா, நந்தகுமார் இவங்க எல்லாருமே அழியிறது கன்ஃபார்ம் தான் என்று உதட்டில் வெற்றி சிரிப்பு ஒன்றை உதித்தவாறு அவனையும் அவன் பின்னால் இருந்தவர்களையும் மேலும் கீழும் ஒரு முறை பார்த்தான். விக்ரம், நான் நினைச்ச மாதிரியே உன்னை கொல்றதுக்கு நாள் குறிச்சிட்டேன்டா. சீக்கிரமே உன்கிட்ட வரப்போறேன். நரகம்னா என்னன்னு உனக்கு காட்ட போறேன். எல்லாத்துக்கும் நீ ரெடியா இரு என்று மனதிற்குள் நினைத்தவன் அந்த நபர்களை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். மறுநாள் பொழுது விடிந்தது. காலையில் தனது ஆர்டிபிஷியல் தீவில் இருந்து கிளம்பிய விக்ரம் நேராக ஜோதி டவர்ஸிற்கு சுரபியை பார்ப்பதற்கு சென்றான். அடுத்த வாரம் பாம்பே செல்வதற்காக தயாராக இருக்கும் சுரபிக்கு நேற்று தான் சொன்ன அந்த ஜுவல்ஸ் டிசைனில் இன்னும் ஏதாவது ஹெல்ப் செய்யலாம் என்று நினைத்தவன் அவளை பார்ப்பதற்காக அங்கு சென்று கொண்டிருந்தான். அவன் சென்று கொண்டிருந்த டாக்ஸி ஜோதி டவர்ஸை அடைவதற்கு 2 தெருக்களுக்கு முன்னாலேயே நிறுத்தப்பட்டது. என்னாச்சு டிரைவரனா, எதுக்காக காரை நிறுத்துனீங்க என்று விக்ரம் கேட்க, தம்பி கொஞ்சம் அங்க பாருங்க, நம்ம டாக்ஸிக்கு முன்னாடி 2 வேனு குறுக்கு நிக்குது. உள்ள டிரைவரையும் காணோம். இப்படி நட்ட நாடு ரோட்ல நீளமா வண்டியை நிப்பாட்டிட்டு எங்க போனாங்கன்னு தெரியல. இம்ச பிடிச்ச பயலுவ என்று எரிச்சலாக சொன்னவர் விக்ரம் பக்கம் திரும்பி மிகவும் சாந்தமாக, தம்பி ஜோதி டவர்ஸ்க்கு போகணும்னா இந்த ஒரு வழிதான் இருக்கு, வேற வழியிலையும் போக முடியாது. ஆனா இங்கிருந்து ஜோதி டவர்ஸ் பக்கம்தான் தம்பி. நீங்க தப்பா எதுவும் நினைச்சுக்கலனா இங்கிருந்து நடந்து போயிறீங்களா? ஏன்னா இங்கிருந்து நான் டைம் வேஸ்ட் பண்ணினா என்னால் அடுத்த சவாரி கவனிக்க முடியாது. நான் இந்த சவாரி ஓட்டினாதான் ராத்திரி என் புள்ள குட்டிகளுக்கு சோறு கிடைக்கும். தம்பி நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கலனா நடந்து போயிடுறீங்களா என்று பணிவாக அந்த டாக்ஸி டிரைவர் கேட்க, இதுல என்ன இருக்குதுன்னா நான் இறங்கி நடந்தே போயிடுறேன். நீங்க சொன்ன மாதிரியே ஜோதி டவர்ஸ் இங்கிருந்து பக்கம்தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னவன் காசை எடுத்து டிரைவரிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். டாக்ஸி டிரைவரும் அங்கிருந்து கிளம்பிய பின் இப்பொழுது விக்ரம் மட்டுமே அந்த இடத்தில் இருந்தான். அத்தனை நீளமான பெரிய தெருவில் ஒரு காக்கா கூட இருப்பதாக தெரியவே இல்லை. காற்றடிக்கும் சத்தமும் காகங்கள் கரையும் சத்தமும் அவன் காதுகளில் மிக தெளிவாக கேட்டது. சுல்லென்று அடித்து கொண்டிருக்கும் அந்த வெயிலில் விக்ரம் ஒருவன் மட்டுமே தனி நபராக அந்த தெருவில் நடந்து கொண்டிருந்தான். இதுல என்ன இருக்குதுன்னா நான் இறங்கி நடந்தே போயிடுறேன். நீங்க சொன்ன மாதிரியே ஜோதி டவர்ஸ் இங்கிருந்து பக்கம்தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னவன் காசை எடுத்து டிரைவரிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். டாக்ஸி டிரைவரும் அங்கிருந்து கிளம்பிய பின் இப்பொழுது விக்ரம் மட்டுமே அந்த இடத்தில் இருந்தான். அத்தனை நீளமான பெரிய தெருவில் ஒரு காக்கா கூட இருப்பதாக தெரியவே இல்லை. காற்றடிக்கும் சத்தமும் காகங்கள் கரையும் சத்தமும் அவன் காதுகளில் மிக தெளிவாக கேட்டது. சுல்லென்று அடித்து கொண்டிருக்கும் அந்த வெயிலில் விக்ரம் ஒருவன் மட்டுமே தனி நபராக அந்த தெருவில் நடந்து கொண்டிருந்தான். என்ன இப்படி பகல் நேரத்திலேயே இந்த இடத்துல யாரையுமே காணோம் என்று தனக்குத்தானே முணுமுணுத்தவன் மனதிற்குள் ஏதோ ஒன்று தவறாகப்பட்டது. அப்பொழுது அவனது போன் அடித்தது. அதில் ராக்கெட் ராஜாவின் பெயர் இருக்க உடனே அவன் அந்த போன் காலை அவன் அட்டன் செய்ய போன சமயம் அவன் அருகே இருந்த பில்டிங் ஒன்றில் ஒரு உருவம் இருப்பதை தனக்கு முன்னால் தெரிந்த நிழலில் பார்த்து விட்டான். அந்த உருவத்தை பார்த்ததுமே விக்ரம் உணர்ந்து கொண்டான் ஏதோ ஒரு விஷயம் தவறாக நடந்து கொண்டிருப்பதை. ஒரு கணம் அவன் தன்னை சுதாரித்துக் கொள்ளும் முன் அவனை நோக்கி ஒரு புல்லட் மிக வேகமாக பறந்து வந்தது. அதை தெரிந்து கொண்ட விக்ரம் படார் என அந்த இடத்தில் இருந்து விலக அந்த புல்லட் அவன் நின்று கொண்டு இருந்த தரையை துளைத்து கொண்டு உள்ளே சென்றது. இன்னும் ஒரு நொடி தாமதித்து இருந்தால் கூட அந்த புல்லட் நேராக விக்ரமின் தலையை தான் துளைத்திருக்கும். உயிர் போவதற்கு கூட எந்த ஒரு ஆச்சரியமும் இருந்திருக்காது. அப்படிப்பட்ட மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து இப்பொழுது விக்ரம் தப்பித்து விட்டான். அடுத்த கணம் அவன் அங்கு நிற்காது அங்கிருந்து வேகமாக ஓட்டம் பிடித்து எங்கோ சென்று மறைந்து கொண்டான். இங்கே விக்ரமை ஷூட் செய்வதற்காக பில்டிங்கில் இருந்த ஒருவன் அவன் தப்பியதை நினைத்து குழப்பத்தில் இருக்க அவன் அருகில் இருந்த இன்னொருவனோ, டேய் நல்லா கரெக்டா குறி வச்சுதானே ஷூட் பண்ண சொன்ன, அப்புறம் எப்படிடா அவனை தப்பிக்க விட்ட? நீ ஷூட் பண்ண புல்லட் இந்நேரம் அவன் தலையை தொலைச்சிருக்கணும்.
ஆனா மிஸ் ஆயிடுச்சு. பாஸ்கிட்ட என்ன பதில் சொல்றது என்று அவன் அந்த கன் வைத்திருக்கிறவனை மிரட்ட, இங்க பாருடா, நீ தானே என் பக்கத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருந்த, நான் கரெக்டா தானே ஷூட் பண்ணேன். ஆனா அவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல, ஸ்பாட்ல கரெக்டா மிஸ் ஆயிட்டான்டா. நான் அவங்கிட்ட இருந்து இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாம கன்னுல இருந்து எஸ்கேப் ஆனவன் இப்ப நம்ம கண்ணுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். எங்க போயிருக்கான், என்ன ஆனான்னு எனக்கு எதுவுமே தெரியல. இங்க இருந்து பார்த்தா அவன் எங்க இருக்கான்னு கண்டிப்பா தெரியும். ஒரு நிமிஷம் என் கூட சண்டை போறதை நிப்பாட்டிட்டு அவன் எங்க இருக்கான்னு தேடு என்று கையில் கன் வைத்திருந்தவனும் பதிலுக்கு அவனை மிரட்டி கொண்டு சுற்றி முற்றி பார்க்க அவர்கள் இருவருக்கும் பின்னாலும் விக்ரம் வந்து நின்றான். சுற்றுமுற்று தேடியவர்கள் இப்பொழுது தங்களுக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கும் விக்ரம் பக்கம் திரும்ப அவர்கள் இருவருக்குமே அத்தனை அதிர்ச்சி. திடீரென அவனை அங்கு பார்த்தவர்கள் பயத்தில் தோன்றிய பதட்டத்தில் தங்கள் கையில் இருந்த கன்னை நழுவ விட்டு அப்படியே பின்வாங்கினர். நீ எப்படி மேல வந்த? நீ இங்கிருந்து காணாமா? அது வந்து இங்க புல்லட் மிஸ் ஆகி என்று ஒருவன் பயத்தில் ஏதேதோ பிதற்ற அவனது வாயிலேயே ஓங்கி ஒரு எத்து விட்டான் விக்ரம். அதை பார்த்த இன்னொருவன் வேகமாக ஓடி வந்து விக்ரமை தாக்க வர அதை கவனித்த விக்ரம் அவனது வயிற்றில் ஓங்கி எத்துவிட அவன் பறந்து சென்று பில்டிங் மாடியில் கட்டடத்திற்காக வைக்கப்பட்டிருந்த ட்ரம் மீது மோதி கீழே விழுந்தான். அவர்கள் இருவரும் தங்களால் முடிந்தவரை மீண்டும் மீண்டும் ஓடி வந்து விக்ரமை தாக்க அவர்கள் இருவரையுமே போட்டு அடி நொங்கு எடுத்து விட்டான். அவன் அடித்த அடியில் அவர்களது முகத்தில் இருந்தும் வாயில் இருந்தும் ரத்தம் வடிய ஆரம்பித்தது. விடாது மீண்டும் மீண்டும் போட்டி போட்டவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் வலி தாங்க முடியாமல் தரையில் ஒரு ஓரமாக சாய்ந்து விட்டனர். எங்கே இங்கிருந்து ஓடினால் தங்களை கொன்று விடுவானோ என்று விக்ரமை பார்த்து பயந்தவர்கள் அங்கிருந்து ஓடாமல் ஒரு ஓரமாக சாய்ந்து அமர்ந்திருந்தனர். விக்ரமை பார்க்கும் அவர்கள் பார்வையிலேயே மரண பயம் அப்பிக்கொண்டு இருந்தது. அதை உணர்ந்தவன் மெதுவாக அவர்கள் அருகில் வந்து, எனக்கே ஸ்கெட்ச் போடுறீங்களாடா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என்னை இந்த அளவுக்கு பக்காவா பிளான் போட்டு தூக்குறதுக்கு ரெடி பண்ணிருப்பீங்க. நீங்க பண்ண இந்த வேலைக்கு உங்க 2 பேரையும் நான் இந்நேரம் சாவடிச்சிருக்கணும். ஆனா இன்னும் உங்களை சாவடிக்காம போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கேன்னா நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கேன்னு அர்த்தம் என்று அவன் சொல்ல அவர்கள் இருவரும் புரியாமல் முழித்தனர். என்னடா 2 பேரும் இப்படி காணாம போன ஆடு மாதிரி முழிக்கிறீங்க? ஓ, நான் எதுக்காக உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தேன்னு யோசிக்கிறீங்களா? அது வந்து உங்ககிட்ட இருந்து எனக்கு உண்மை மட்டும் வரணும். ஒழுங்கு மரியாதையா உங்களை யார் இங்க அனுப்புனதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களை விட்டுருவேன். இல்லையா நீங்க 2 பேரும் சாக போறது கன்ஃபார்ம். இப்ப தெரியுதா நான் எதுக்காக உங்களுக்கு சான்ஸ் கொடுத்திருக்கேன்னு என்று அவன் சொல்ல தங்களுக்குள் மட்டும் அடிக்கடி பேசிக்கொண்ட அவர்கள் இருவரும் விக்ரமிடம் மறந்தும் கூட வாயை திறந்து பதில் சொல்வதாக இல்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமை இழந்தவன் அவர்கள் இருவரையும் சரமாரியாக போட்டு அடித்து தாக்க அவன் அடித்தாங்க முடியாமல் அவர்கள் இருவரும் மயங்கி விழுந்தனர். அப்பொழுது மீண்டும் அவனது போன் அடித்தது. விக்ரம் அந்த போன் காலை கட் செய்துவிட மறுமுறையும் போன் அடிக்க போனை எடுத்து பார்த்தான். அதில் ராக்கெட் ராஜா தான் அவனுக்கு கால் செய்திருந்தான். நான் கால் கட் பண்ணி விட்டோம், மறுபடியும் ராக்கெட் ராஜா கால் பண்றான். இப்படி விடாம எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கானா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனையில தான் இருக்கான்னு அர்த்தம். என்னையும் இவங்க இங்க அட்டாக் பண்ணிருக்காங்க, சோ சம்திங் ராங் என்று நினைத்தவாறு காலை அட்டெண்ட் செய்தவன், சொல்லு ராக்கெட் ராஜா, என்ன விஷயம்? கால் கட் பண்ணி மறுபடியும் கால் பண்ற, ஏதாவது எமர்ஜென்சியா என்று மிகவும் சீரியஸாக கேட்க எதிர்முனையில் இருந்த ராக்கெட் ராஜா, விக்ரம் சார், நீங்க சொன்ன மாதிரியே விஷயம் ரொம்ப சீரியஸ் தான். என்னை இங்க 2-3 பேர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க என்று சொல்ல அதை கேட்ட விக்ரமிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன சொல்ற, உன்னையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்களா என்று அவன் கேட்டதை வைத்து ராக்கெட் ராஜா, என்ன சார் இப்படி கேக்குறீங்க? நீங்க கேட்கறத பார்த்தா எதிரிகள் உங்களையும் என்று தனது வார்த்தையை முழுமைப்படுத்தாமல் நிறுத்திவிட, ஆமா ராக்கெட் ராஜா, என்னையும் ஷூட் பண்ணி தூக்க பார்த்துட்டாங்க, பட் நான் சேஃப் தான் இப்போ என்று அவன் சொல்ல, சார் விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்கு. ஏதோ பிளான் பண்ணி தான் இதை பண்ணிருக்காங்க. என்னையும் உங்களையும் சேம் டைம்ல அட்டாக் பண்ணவங்க அதே டைம்ல நந்தகுமாரையும் அட்டாக் பண்ணிருக்காங்க. இப்போ நந்தகுமார் ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு என்று ராக்கெட் ராஜா சொல்ல, அவன் சொன்ன இந்த விஷயம் விக்ரமிற்கு மிகவும் ஷாக்காக இருந்தது. ஓகே, நீ இப்ப இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டல் போ, நானும் அங்க வந்துடுறேன் என்று சொன்னவன் தன் முன்னால் கிடந்த இருவரையும்
அங்கு இருந்த ஒரு ரூமிற்குள் போட்டு அடைத்துவிட்டு அங்கிருந்து நேராக நந்தகுமாரை அட்மிட் செய்திருக்கும் ஹாஸ்பிட்டல் நோக்கி சென்றான். டாக்ஸியில் சென்று கொண்டிருந்தவன் தன் மனதிற்குள், நேத்து ஜேம்ஸ் கூட சண்டை போட்டிருக்கேன், அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி சௌந்தர்யாவும் இந்த ஜேம்ஸ்க்கு லத்தீன் குரூப்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் இருக்குன்னு சொல்லியிருக்கா. ஸோ ஒரே டைமில் எங்கள் 3 பேரையும் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னா இது அந்த ஜேம்ஸோட வேலையாக தான் இருக்கணும். இது எல்லாத்துக்குமே ஜேம்ஸ் அண்ட் அந்த லத்தீன் குரூப்ஸ் தான் காரணம். நான் இந்த லத்தீன் பிரச்சனையை இத்தனை நாளாக ராக்கெட் ராஜா கையில் விட்டுட்டு அமைதியாக இருந்தது என்னோட தப்பு. இவங்க என்னையே கொல்ல துணிஞ்சிட்டாங்க, இதுக்கு மேலேயும் நான் இந்த விஷயத்தை இப்படியே அசால்ட்டாக விட போகிறதில்ல என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்க அப்பொழுது சுரபி அவனுக்கு கால் செய்தாள். அவளிடம் தனக்கு நேர்ந்த ஆபத்தான விஷயத்தையும் சொல்ல விரும்பாதவன் மெதுவாக தனக்குள் இருக்கும் பதட்டத்தையும் பரபரப்பையும் மறைத்து கொண்டு போனை அட்டன் செய்து எப்பொழுதும் போல நார்மலான குரலில், சொல்லு பேபி, என்ன விஷயம் என்று நார்மலான வாய்ஸில் கேட்க அவளோ மிகவும் பதட்டமான குரலில் பரபரப்பாக, விக்ரம், நீ இப்ப எங்க இருக்க? நீ இன்னைக்கு மார்னிங் ஆபீஸ் வரதா தானே சொன்ன, ஏன் இன்னும் வரல? கொஞ்சம் சீக்கிரம் வா என்று அவள் மிகவும் பதட்டமாக பேச அவள் குரலில் உள்ள பதட்டத்தையும் பயத்தையும் உணர்ந்து கொண்டவன், என்னாச்சு நம்ம பேபிக்கு? எதுக்காக இவ்வளவு பதட்டமா பேசுறா? ஒருவேளை நம்மளை அட்டாக் பண்ண மாதிரி அங்க சுரபியையும் என்று நினைத்தவன் அதற்கு மேல் சிறிதும் கூட யோசிக்க மனதைரியம் இல்லாமல் அவளிடமே, பேபி என்னாச்சு? எதுக்காக இவ்வளவு பதட்டமா பேசுற? ஏதாவது பிரச்சனையா என்று அவன் கேட்டான். விக்ரம், மார்னிங்ல இருந்து இங்க ஒரே ப்ராப்ளமா இருக்குது, எல்லாமே கன்ஃபியூஷனா இருக்கு, எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல. நீ எவ்வளவு சீக்கிரமா இங்க வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வா என்று சொன்னாள் அவள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.